இவ்வளவு நாள் எகிப்தியர்களை பற்றியும் தமிழக கோவில்களை பற்றியும் ஏன் இந்தியாவில் இருந்த உத்தரப்பிரதேஷ் கோவில் பற்றின மிஸ்ட்ரிஸ் கூட நான் பேசியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில இருந்து எகிப்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக சைனாக்கு நாம் பயணிக்க போகிறோம். இந்த சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 7 அதிசயங்கள்ல அதுவும் ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை கட்டின அந்த அதிசய ராஜாவோட மிஸ்ட்ரி தான் உங்களை மிரள வைக்க போகுது. இதையும் தாண்டி அவரோட கல்லறைக்கிட்ட போகும்போது யாருமே உயிரோடையே இருக்க மாட்டாங்க. அதனால இவ்வளோ டெக்னாலஜி வந்தும் இப்போ வரைக்கும் அந்த கல்லறையை யாரும் திறக்க கூட நினைக்கல. அது எதனால, எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைனால ஜியான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க பயணிக்கணும்னா கிட்டத்தட்ட 1970களுக்கு முன்னாடி நீங்க போகணும். இங்க 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழிலாவே இருக்கு. விவசாயத்துக்கு முக்கியமான ஒண்ணு தண்ணி, தண்ணிக்கு முக்கியமான ஒண்ணு கிணறு. கிணறு எங்க இருக்குன்னு தேடி பாக்குறாங்க. அந்த ஊரை சுத்தி எதுவுமே இல்லை. அந்த ஜியான் பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல கிணறு வெட்டலாம், இங்க தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிச்ச உடனே சின்ன சின்ன கல்கள் எல்லாம் கிடைக்குது. என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல சைனீஸ்ல என்னமோ எழுதியிருக்கு. ஏதோ பழைய காலத்து கல்லு போல, சாமி கல்லு போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க மாதிரி நினைச்சு அதை தூக்கி எறியப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும் போது சின்ன சின்ன அம்புகள் கிடைக்குது. இது என்ன அம்பு அப்படின்னு சொல்லி அதை தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. கடைசியில இங்க தண்ணியும் வரல, ஒன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பார்த்து அந்த ஊர் மக்களுக்குள்ளேயே நடக்கிற செய்தி என்னன்னா, ஓஹோ இதுக்குள்ள என்னமோ கோவில் இருக்கு, இது சைனீஸோட பாரம்பரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் முதல்ல ஒரு கற்கள் சொன்னேன்ல, அந்த கற்கள் எல்லாம் ஒண்ணா எடுத்துட்டு போய் தங்களோட தலையணுக்கு அடியில வச்சு தூங்குவாங்களாம். கேட்டா நல்லா தூக்கம் வரும், பேயெல்லாம் கிட்ட வராது அப்படின்னு நினைச்சு அந்த கல்லை சாமியாவே மதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்புகளை எடுத்தாங்கன்னு சொன்னால அந்த 5 சகோதரர்களும் தனித்தனியா கடையில போய் அம்பு வித்துடுறாங்க. கிட்டத்தட்ட அதை பார்த்து லட்சக்கோடி வரைக்கும் காசு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் எப்படியோ சைனா கவர்மெண்ட்டுக்கு தெரிய போய், ஓகே இந்த சைனா கவர்மெண்ட் என்னமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்கப்பா அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சுதாரிச்சுட்டாங்க. சைனா கவர்மெண்ட்டும் இங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்பதான் இந்த இடத்துல நீங்க என்ன தேடினீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது, ஒன்றும் இல்லை சார், தேடும் போது கல் கிடைச்சது, அதுக்கப்புறம் இந்த அம்பு கிடைச்சது அப்படின்னு ஒண்ணா காட்டும் போது தான் தெரியுது. அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்தா சினிமேட்டிக் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. திறம் வாய்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த இடத்தை தேடும் போது ஒண்ணா கிடைக்குது. சின்ன சின்ன சிலைகள், ஏதோ ஒரு சிலை, அடுத்து ஒரு 10 சிலை, சரி இன்னும் எத்தனை தான் கிடைக்குது தோண்டி பார்த்தா கிட்டத்தட்ட நினைக்கவே முடியாத 6000 சிலைகள். அதாவது 3 குழியில 6000 சிலைகள். ஆனா கிட்டத்தட்ட கணக்கெடுப்பு படி கிட்டத்தட்ட 9 குழிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 9 குழிகள் தேடுற அளவுக்கு இங்க யாருக்கும் அந்த அளவுக்கு தெம்பு கிடையாது. இப்ப இருக்கிற சிலைகளை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி போனா ஏதோ குட்டி குட்டி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்ன ரூமு அப்படின்னு சொல்லி அதை தேடி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போனா ஏதோ ஒரு கல்லறை இருக்கு. என்னடா இது, எகிப்தியர்கள் மாதிரி ஏதோ மம்மி மாதிரி வச்சிருக்காங்க போலே அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது சைனா கவர்மெண்ட் உடனே ஹோல்ட் பண்றாங்க. ப்ராசஸை ஹோல்ட் பண்ணுங்க, இந்த கல்லறையில இருக்கிற அந்த மனிதர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கல்லறை கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டூட்டன்காமன் வீடியோலையும் பார்த்தோம். டூட்டன்காமனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த கல்லறையை திறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த கல்லறையை திறக்காம இந்த சைனா கவர்மெண்ட் ஹோல்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாவே ட்விஸ்ட் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் இந்த கல்லறையில இருக்கிறத யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் அது யாருன்னு தெரியுதுன்னா சின் ஷி ஹுவாங், அதாவது கிரேட் வால் ஆஃப் சைனாவை கட்டினது இவர் தான். ஸோ இவரோட பெருமையான ஒரு டாம் கிடைக்கும் போது எப்படி திறக்காம இருக்க முடியும்? இருந்தாலும் சைனா கவர்மெண்ட் விடலை. அதுக்கப்புறம் தான் அவரோட ஹிஸ்டரியை தேடி பார்க்குறாங்க. அதாவது இவர் 13 வயசுலேயே ஆட்சிக்கு வந்துட்டாரு. அவர் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று இருக்குன்னு நம்பினாரு. கிட்டத்தட்ட தன்னோட அமைச்சர்களை எல்லாரையுமே இந்த சாகாவரம்னு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அது எங்கன்னா அந்த மருந்து போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களுக்கு பல்வேறு வேலைகளை கொடுத்துருந்தாங்க. அமைச்சர்கள் போகாத நாடுகள் இல்லை, போகாத இடங்கள் இல்லை, எங்க போனாலும் அது கிடைக்கவும் இல்லை, திரும்பி வரவும் பயமா இருக்கு. ஸோ திரும்பியும் வரவே இல்லை. இப்படியே நடக்க 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 இவர்கிட்ட என்ன ஒரு செய்தி வருதுன்னா,
இந்த மாதிரி பாதாரசமும் தேனும் பாலும் மூணுத்தையும் சேர்த்து குடிச்சா சாகாவரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரை யாரையும் நம்ப வச்சிருக்காரு. அடுத்து இவரும் அதை பருகி வருகிறாரு, டெய்லியும் வந்து அதை சாப்பிட்டு வராரு. இப்போ இப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 49 வயசுல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து புதைச்சு வச்சிருக்காங்கன்றது தெரியுது. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எதுக்கு அந்த 6000 சிலைகள், அந்த 6000 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நான் இன்னொரு ட்விஸ்ட் சொல்ல போறேன். அதாவது இந்த 6000 சிலைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய சோல்ஜர்ஸ், இவங்களுக்கு பிடிச்சமானவங்க, இவங்களுக்கு நெருக்கமானவங்க. அதாவது இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் லைஃப்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு அண்டர் கிரவுண்ட்ல தனியாவே ஒரு சிட்டி கட்டணும், எல்லாமே கிளேயால செஞ்ச சிலைகளா இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு மினிஸ்டரை பிடிக்குதுன்னா அவரை உடனே சிலையாக்கி அந்த அண்டர் கிரவுண்ட்ல வைக்கணும், எனக்கு ஒரு பிச்சைக்காரனை பிடிக்குதுன்னா கூட அவனை ஒரு சிலையாக்கி அங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 6000 பேர் இவருக்கு யாருக்கெல்லாம் உண்மையா இருக்காரோ அன்பா இருக்காங்களோ அவங்களை எல்லாருமே அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ இதோட இந்த ட்விஸ்ட் முடியுது. சரி, சைனா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, சரி திறக்கலாமே இவ்வளவுதானங்க அப்படின்னு கேட்கும்போது சைனா கவர்மெண்ட் மறுபடியும் ஹோல்ட் பண்றாங்க. அப்பதான் திறம் வாய்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் கூட்டிட்டு போய் மறுபடியும் சர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரியுது. அதாவது அந்த மெயின் டாம் கிட்ட நெருங்கும் போது ஒரு வில்லம்பு பொருந்திய குரோமியம் தடவிய ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதாவது கண்ணி வெடி மாதிரி நீங்க ஒரு அடி முன்னாடி வச்சாலும் அம்பு உங்க மேல ஏயப்படும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வைக்கிறப்ப எல்லா ஆர்கியாலஜியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, அந்த காலத்துல வச்சது எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா சைனா கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கிரேட் வால் ஆஃப் சைனாவை கட்டினது இவர் தான், அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும், இதை பண்ணிருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பா தெரியும், பல வருடங்கள் ஆகும்னு, இருந்தாலும் இதை பண்ணிருக்காருன்னா எதுக்கு வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஃபுல்லாவே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம எகிப்திய வீடியோக்குள்ள பிரமிடு கீழே தேட வேண்டாம்னு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி இதையும் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல இருந்து 6000 சிலைகள் எல்லாம் கொஞ்சம் சிலைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு மியூசியத்துல இருக்கு. மெயினா வந்து பிரிட்டிஷ் நாட்டுல இது இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இந்த டாப்பை கடைசி வரைக்கும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு சயின்டிபிக் ரீசனும் இருக்கு. இவர் சின்ன வயசுல இருந்தே சாகாவாரம் வேணும் அப்படின்னு பாதரசத்தை கலந்து சாப்பிட்டுருக்காரு. ஒருவேளை அந்த டாம்பை திறக்கும் போது மேபி மக்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம், ஒரு பெரிய பேரழிவே வரும், இன்னும் நிறைய சாபம் எல்லாம் வேற எழுதியிருக்கு. அதனால எதுக்கு தேவையில்லாத வேலை இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போகணும்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மிஸ்ட்ரியோட ரகசியம். அதாவது இதுல சயின்டிபிக் ரீசன்ஸும் இருக்கு, சாபமும் இருக்கு. இவ்வளவுதான கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஃபைனல் ட்விஸ்ட். நான் ஸ்டார்டிங் கதையில ஒரு 5 சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 5 சகோதரர்கள் கடைசியில எல்லாத்தையும் வித்து நல்லா சம்பாதிச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் மர்மமான நோயால செத்து போனாங்க. ஒருத்தர் வீடை இழந்தாரு, ஒருத்தருக்கு உடம்பு முடியாம செத்து போனாரு, ஒருத்தர் பிச்சைக்காரனாவே ஆயிட்டாரு. அந்த 5 சகோதரர்களை கடைசியில ஒரே ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, நாங்க தெரியாம அந்த இடத்துல கிணறு இருக்குன்னு தேடி வந்துட்டோம், அதுதான் எங்க வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு, என்னைக்கு அந்த அம்பை போய் நாங்க கடையில போய் வித்தோமோ அதுல இருந்து எங்க வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் இறந்து போயிட்டாரு. இன்னும் அந்த 5 சகோதரர்கள் இந்த கடைசி சகோதரர் தற்கொலை பண்ணியே செத்து போயிட்டாரு. இந்த தற்கொலைக்கான ரீசன் என்னன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சைனா கவர்மெண்ட் இதை பார்த்து ஹோல்ட் பண்ணி பொறுமையா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜி நினைச்சா ஈஸியா அந்த டாம்பை திறக்கலாம், ஆனா சைனா கவர்மெண்ட் அதுக்கு விட மாட்டாங்க.